ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்து தெய்வமும் வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய் இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் சொல்ல போறேன். துலாம் ராசியில பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசி அதிபதி சுக்கிரன். அவர் இப்ப எங்க இருக்காரு? உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். கேது சந்திரனோடு சேர்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க. 9ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல செவ்வாய். அது இல்லாமல் ராசிக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு முடியாத ஒரு விஷயம் ஆடி மாதம் துவங்கியவுடன் ஒரு சில நாட்களிலே முடியும். அது எவ்வளோ பெரிய விஷயம், நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய சுய முயற்சியால் அது நடக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா, உங்களுக்கு யார் தொல்லை கொடுத்துருந்தாங்களோ, யார் வரக்கூடாதுன்னு தடை பண்ணியிருந்தாங்களோ அவங்களாலேயே அது நடக்கும். போதுமா? எப்பேற்பட்ட நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். இது இந்த ஆடி மாத பலனோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலனாகவே அமைய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வகையிலே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. எல்லாத்துலேயுமே இருப்பாங்க, ஆண்லையும் இருப்பாங்க, பெண்லையும் இருப்பாங்க. அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய வெல் விஷர் எப்பயுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்களால நல்ல விஷயம் நடக்க போகுது. நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் இருந்தீர்களானால் உங்களுக்கு வரக்கூடியது கண்டிப்பாக வந்து சேரும். வழக்குகள் ஜெயமாகும்.
போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும், பிரயாணங்கள் தொடர்ந்து வரும், குடும்பத்தில் கொஞ்சம் பிரிந்து அதுக்கப்புறம் சரியாக வந்துடும். இதெல்லாமே நடக்க போகுது இந்த ஆடி மாதத்தில் பலனாக சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலுமே துளாராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபார வகையிலே நல்ல நல்ல ஏற்றங்கள் ஏற்பட போகுது. அது நல்ல நல்ல ஏற்றங்கள். ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கடை எடுத்து வர பொருட்கள் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு இடத்துல பிரான்ச் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது இப்போ நடக்கும். உங்கள் முயற்சியால் வியாபாரத்தில் வளர்ச்சி அளிக்கும், தொழிலில் மேன்மை உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நல்லபடியாக அமையும். ஏனோ தானே போயிருந்தது எல்லாமே அந்த நேரங்காலம் வரும்போது தான் நடக்கும். நேரங்காலம் வரும்போது கவனிக்கப்படுவார்கள். உங்கள் தொழிலை நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இதனால் வரைக்கும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒரு யுக்தியை கையாண்டு கொஞ்சம் விளம்பரம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு விளம்பரம் பண்ணுவீங்க. டக்குன்னு ஒருத்தங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க மூலிமா டக்கு 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 டக்குன்னு ஒருத்தர் மாற்றி உங்களுடைய தொழிலுடைய விஷயங்கள் அது மூலிமா பயன்பெற்றவர்கள் இவங்களெல்லாம் அந்த கான்டாக்ட் கிடைச்சி பல பேரும் உங்களுடைய தொழிலுக்கு வந்து உதவ முன் வருவார்கள். அவர்களால் உங்களுக்கு பலனும் கிடைக்கும். உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். அதுதான் அப்படி சொன்னேன். அப்போ தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சிறந்து விடும். துளாராசிக்காரர்கள் ஏதேனும் ஒன்றை குறித்து குழப்பத்தில் இருந்து வந்திருப்பீங்க. முடியுமா முடியாதான்ற ஒரு சந்தேக மனப்பான்மையோடு இருந்திருப்பீங்க. உங்களுக்குமே அந்த சந்தேக மனப்பான்மை தொடர்ந்தபடி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்திலே அந்த விஷயம் நடக்கும். அந்த சந்தேகம் தீர்ந்துவிடும். இது அம்மனுடைய மாதமாக இருக்கப்படியால் அம்மன் வழிபாடு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பெரும்பாலும் நீங்கள் உங்கள் ராசியாகவே சுக்கிரன் தான். கண்டிப்பாக அம்மனின் அம்சம் உள்ளவர்கள் தான். உங்களுக்கு பிடித்தமான ஒரு அம்மனை தேர்ந்தெடுத்து இந்த மாதம் முழுவதுமே அவர்களை கொண்டாடி வரலாம். அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கணும் பண்ணிடலாம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா நம்ம எப்படி என்ன செய்கிறோம், அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணுறோம், குறிப்பறிந்து செயல்படுறோம், அவங்களுடைய நன்மையை பற்றி தான் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறோமா இல்லையா? அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் அப்படி தான். தெய்வங்களும் மனிதர்களும் ஒரே கோட்பாடு உடைய காரணிகள் தான். அப்போது மனுஷால கொண்டாடும் போதே நல்ல விஷயம் நடக்குதுன்னா தெய்வத்தை கொண்டாடினா ஏன் நடக்காது? அப்போ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் 4 பேர் சொல்லலாம். இந்த அம்மனை போய் பாருங்கள், கண்டிப்பாக அருள் கிடைக்கும், நல்லது நடக்கும். அந்த அம்மனுக்கு எதாவது, அந்த ஆலயத்துக்கு எதாவது தேவையான உதவிகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் செஞ்சு மகிழலாம். உங்களால் முடியலாம் கூட கூட்டு முயற்சியில் பலன் கிடைக்கிறதுக்கு வழிபடுக்கலாம். இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சி, எப்பயுமே தெய்வ சக்தி அருள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் தான் எனக்கு கிடைக்கும். சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் நேரடியாக அந்த ஒளிலாம் வந்து கிடைக்காது. இது அந்த காலத்தில் நடந்தது ஒன்று, ஆனால் இப்பொழுது அது வெகுவாக குறைந்து விட்டது. எப்பொழுது மனிதர்களிடையே ஆணவம், கண்மம், மாயை அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடாத குணங்கள் வந்ததோ, அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொறாமைன்ற குணம் நல்லா வேரூன்றி விட்டது. என்ன மாதிரி அவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது, நான் தான் வரணும், அவன் எப்படி வரலாம், அவன் எப்படி வரலாம், எப்படி இவ இவ்வளோ சம்பாதிக்கிறா, எப்படி இவ எல்லாமே நினச்சதை வாங்குறா, கேட்டு அனுபவிக்கிறா, எல்லாமே நடக்குது. இந்த பொறாமை இப்போது சமீப காலமாக எல்லா தரப்பு மக்களையுமே பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வணங்குற தெய்வத்தை இன்னும் நெருங்கி வழிபடணும். அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கணும். அதுதானே உண்மை, அப்படி தானே செய்யணும். அதை விட்டு பொறாமை என்றுடைய எண்ணத்தோடு இருந்தால் தெய்வம் இப்படி உங்களுக்கு பலன் கொடுக்கும்.
நீங்கள் வெளியில் காமிச்சா கூட மனதளவில் அந்த பொறாமை குணம் இருக்கத்தானே செய்யும். அது நீங்கள் வெளியே விட வேண்டும் அல்லவா? அப்படி விட்டால் ஒழிய உங்களுக்கு அந்த நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலுமே பலன் கொடுக்கறதுக்கு தாமதமாக தான் ஆகும். அப்புறம் இந்த பொறாமை குணங்கள், தீய எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், பழிக்கு பழி வாங்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்வது, இதெல்லாமே விட்டுடணும். உங்களால் ஒரு உதவி செய்ய முடிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா விட்டுடணும். அப்படி மனநிலை மாற்றிக்கொண்டீர்களானால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நன்மையே விளையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரும்பாலும் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு ரொம்ப வேகம், அசுர வேகம் அப்படி சொல்லுவாங்க. உக்கிர தெய்வங்களே அசுர வேகம் கொண்ட தெய்வங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபட்டு வர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, உக்கிர தெய்வங்கள் வரிசையிலே வாராகி என்று சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கிறார். வாராகியை வணங்கினா உடனே பலன் கிடைக்கும், உடனே பலன் கொடுப்பாங்க, வெற்றியை கொடுக்கக்கூடியது. தோல்வியை அவங்க பார்க்க மாட்டாங்க, வெற்றி மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுவும் வேகமாக பண்ணுவாங்க. அந்த ஆதிபராசக்திக்கு படைத்தல்வியாக விளங்கி வரவங்க இல்லையா, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கி வழிபட்டு வேண்டும். அசுர வேகம் கொண்ட உக்கிர தெய்வத்திலேயே அசுர வேகம் கொண்ட தெய்வங்களை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். நரசிம்மரை வழிபடலாம், வாராகி தேவை வழிபடலாம், இது மாதிரிலாம் வழிபட்டு வரணும். நிறைய பேருக்கு தான தர்மம் செய்து வர வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தானம் தர வேண்டும். பெண்களுக்கு திருமணம் நடக்க முடியாமல் நிறைய பெண்கள் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அது இல்லாமல் கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் உதவி பண்ணலாம், மருத்துவ சம்மந்தப்பட்ட வகையில் உதவி பண்ணலாம். இப்படிலாம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி, முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ போறீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் இந்த ஆடி மாத ஆரம்பிக்க நிலையே ரிஷபராசியில் இருக்கிறார். அடுத்து ஒரு சில தினங்களே மிதுன ராசிக்கு மாறிவிடுவார். இப்படி இருக்கும் நிலையிலே உங்களுக்கு அந்த ராசியாதிபதி மூலமாக நல்ல பலன் கிடைக்க போகுது. எந்த வகையில்? ஒரு கூட்டு முயற்சியில். எப்பயுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனியாக இருந்து எதுவுமே சாதிக்க முடியாது. உங்களுக்கு ஏற்ற கூட்டணியாக ஒன்று உருவாக்கணும். கூட்டணினா உங்களுக்கு நன்மை செய்பவர்கள், உங்களை பாதுகாப்பவர்கள், உங்கள் ரகசியத்தை வெளியிடாதவர்கள், அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை கூட வச்சுக்கணும். ஒன்று படைபலம் இருக்கணும், நம்ம பணபலம் இருக்கணும். ரெண்டுமே எல்லாம் கஷ்டம்தான். அப்படிப்பட்டவர்களை கூட்டணி வைத்து கொண்டால் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் நடக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்காக அவங்க போய் பேசுவாங்க, உங்களுக்காக அவங்க அதை முடிச்சு கொடுப்பாங்க, நல்லது செய்வாங்க. இவங்களாம் உங்கள் கூட இருந்ததுக்கு உண்டான பலன் அதுதான். அது இப்போ கிடைக்க போகுது. அது இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்களால் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக ராகு பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவரால் எப்பவுமே. அதனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. வாடகை வீட்டிலே இருக்குமே, சொந்த வீடு அமையலையே. சரி, சொந்த வீடு தான் அமையல, வாடகை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு குத்தகை, அதான் லீஸ் மாதிரி ஒரு வீடு கிடைக்காதா அப்படின்னு இவ்வளோ விஷயம். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்திலே அதுக்குண்டான முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆடி முடிஞ்ச உடனே ஒன்று இஎம்ஐயில் ஒரு வீடு கிடச்சிடும், இல்லைன்னா லீஸ் கிடைக்கும். இடத்துல எதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். வாடகை இல்லாமல் இருப்பீர்கள், அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய விஷயம்.
வீட்டு வாடகை கொடுத்து மாற முடியுமா? எவ்வளோ பேர் வாடகை வீட்டிலே இன்னமும் இருந்துட்டு வராங்க. அவங்களாம் போய் சந்திச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக சொல்லுவாங்க. நான் சம்பாதிக்கிறது வீட்டு வாடகைக்கு போயிடுதுன்னுவாங்க. அப்புறம் எங்கே நான் சாப்பிட்றதுன்னுவாங்க. அப்படியே தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வீடு வாடகை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அது ஏதோ ஒரு வகையாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டாக இருக்கணும், ஒரே சிந்தனையோடு இருக்கணும். ஏன்னா குழப்பங்கள் வரும். சனி பகவானால் அந்த குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். தந்தை உறவாலும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். பூர்வீக சொத்துலையும் பிரச்சனை இருக்கும், தடங்கள். அதெல்லாமே விலகணும்னா ஒரே சிந்தனையோடு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையிலே முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நன்மையே விளையும். இது கண்டிப்பாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று. இது கண்டிப்பாக நீங்கள் மறக்கக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையிலே தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா, முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா நடக்காத விஷயம், தடைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக புத்திர புத்திரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா இந்த தர்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த புத்திர புத்திரினுடைய வளர்ச்சிகள் மேலோங்கும். உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். உங்களுடைய முன்னேற்றங்கள் தடைப்பட்டிருந்தாலும் அது விலகிடும். எல்லாமே நடக்கும். அடுத்ததாக வண்டி வாகனம் செல்லும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களுமே சிறு சிறு விபத்துக்கள் ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பிலே கிரக சஞ்சாரங்கள் இருக்கின்றன. காயங்கள், இரத்த காயங்கள் அப்படி சொல்லுவாங்க. அது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறபடியால் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். ஜோதிடம் என்பது வழிகாட்டி தானே, எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியது, முன்கூட்டியே சொல்லக்கூடியது தானே. யார் யாருக்கு எப்படி என்னென்ன நடக்குன்றதுன்னு சொல்லிட்டு வரும். அந்த வகையில் உங்களுக்கு அது சொல்லியிருக்கும். கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்லிலும் செயலிலும் கவனத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யணும்னா செஞ்சு முடிச்சிடணும். அதை தாமதப்படுத்தக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தாமதப்படுத்திங்கன்னா அது உங்களுக்கே அகெயின்ஸ்டாக தப்பாக வந்து படும். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு இருந்தீங்கன்னா உடனே செஞ்சிடணும். அது தள்ளி போட்டீர்களானால்தான் பிரச்சனை வரும், இல்லைனா வராது. அப்படி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்திலே கண்டிப்பாக பலிக்கும். ஏற்கனவே வேண்டியிருப்பீங்க குலதெய்வத்துக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு, இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஒரு அம்மனுக்கு கண்டிப்பாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. அதை நிறைவேற்றி விடுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தந்தையார் வழி சொத்து விஷயத்தில் தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவிற்கு அது சரி செய்யப்பட்டு விடும். இந்த ஆடி மாதம் முடிந்தவுடனே அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும். அதனால் ஒரு மேன்மைக்கு வந்துடுவீங்க. ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அது மூலிமா அது சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. முன்னேற்றம் வரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் தானே, அதுக்காக தானே வாழ்கிறோம். அப்போ அந்த முன்னேற்றமே வராமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஏதோ எல்லோரும் மாதிரி ஏதோ வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஒரு நல்ல வாய்ப்புகள் வர வேண்டும், டெவலப்மெண்ட் இருக்கணும், முன்னேற்றம் இருக்கணும். எல்லாமே அப்போ தானே நல்லது நடக்கும். அடுத்ததாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளை வெற்றி காண்பீர்கள். அது நான் சமயோசிதமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும். இது செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும், இது செஞ்சால் இது கிடைக்காது அப்படின்றத நீங்கள் யோசித்தாலே தெரிஞ்சிடும். கண்மூடித்தனமாக உடனே அதை செஞ்சு முடிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன்.
இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிபதி செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுக்கு வந்த அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் தான். நீர்நிலை அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்கள் சென்று வழிபடலாம். அது கடலாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், குளமாக இருக்கலாம். பெரும்பாலும் குளங்கள் உள்ளது தான் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. தேக்கி வைக்கப்பட்ட நீர், நல்லா புரிஞ்சுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேக்கி வைக்கப்பட்ட நீர்னா குளம், ஏரி அல்லது கிணறு. இந்த மூணில் ஏதாவது இருக்கிற ஒரு கோவிலில் நீங்கள் இறை வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். யார் யாருக்கு என்னென்ன வகையில் பரிகாரம் பண்ணணும், எந்தெந்த வழியில் சென்றால் பலன் கிடைக்குன்றதுக்காக தான் ஒரு வழிகாட்டியாக சொல்லிட்டு வரோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போது குளம் இருக்கிற ஒரு முருகன் கோயில் போங்க. அங்கே குளத்தில் கை கால் நினச்சிட்டு தலையில் தெளிச்சிக்கிட்டு அந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு உணவு கொடுத்து அதுக்கப்புறம் போய் முருகப்பெருமானை வழிபட்டு 6 விளக்கு போட்டு 11 சுற்றி விளக்கி வழிபட்டு வாருங்கள். இதுமாதிரிலாம் நல்லா நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே தான் ஒரு விஷயமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது யோசித்து அவருடன் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் பழகியவுடன் அவரிடம் உதவி எதிர்பார்க்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் ஆற அமர யோசித்து தான் செய்ய வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு விஐபி ஒரு பிரபலமான மனிதர், அவர் அரசியலில், சமூகத்திலேயோ, சினிமாவிலேயோ, தொழில்துறையிலோ பிரபலமாக இருக்கார், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கார். அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது எடுத்த உடனே அவர்கிட்ட பேசிட்டு சந்தித்த உடனேவே எனக்கு இந்த உதவி பண்ணுங்கள், அந்த உதவி பண்ணுங்கள், எனக்கு இந்த பணம் இவ்வளோ பணம் தேவைப்படுது கொடுங்க, நான் அப்புறம் கொடுத்துட்றேன் அப்படி இல்லாமல் கேட்பீங்க. அந்த தவறு தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. சில பேருக்கு அப்படி தான் பார்த்தீங்கன்னா பழக்கமே இருக்காது. ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. உடனே அவங்ககிட்ட பணம் கேட்டுவிடுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு உதவி கேட்டுவிடுவாங்க. உதவி கேட்ட விட பரவாயில்ல, பணம் கேட்டுவிடுவாங்க. அந்த பணம் அதிகமான பணமாக கூட இருக்கும். எப்படி அவங்க கொடுப்பாங்க? பழக்கம் இல்லாத உங்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இப்போ உள்ள காலகட்டத்தில் கொடுக்குவாங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப வருடங்கள் பழகினவங்களே நல்லா கேட்டுங்க, 10 வருடம் 15 வருடம் 20 வருடங்கள் பழகின நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவங்களே வேணும்னு ஏமாத்தலை, ஆனால் காலம் கடந்து வாங்கிய பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். அப்போது ஒரு சில பழக்க வழக்கங்களே இருப்பவர்களிடம் எப்படி நம் பணம் கேட்பது? அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் பொழுது யோசித்து செய்ய வேண்டும். உங்கள் மேல் அவங்க நல்ல அபிப்பிராயம் வரணும் மாதிரி பழகிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கேட்கணும். எடுத்த உடனே கேட்கக்கூடாது. இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக தான தர்மம் பார்க்கும்போது நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு அனுப்பி கொடுக்கலாம். உடல் நோயால் ரொம்ப துன்பப்பட்டு நீண்ட நோயாக இருப்பாங்க, தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு வருவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இல்லை அவங்க மாற்று மருத்துவத்தால் நல்லா வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சாக்கா அதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு முடியாத விஷயம் நீங்கள் அந்த பரிகாரத்தில் முடியும் போது நல்லது நடக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலே ஒரு வாய்ப்பு வரும், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தில் எல்லா நலம் பெற்று வாழ்வீங்க வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க ஆடி ஆடி சொந்து போயிட்டீங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க? வேற என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு, முக்கியமான கிரகங்களுடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில்.
இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துடைய கிரகநிலை வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாசிரம சனியாக விளங்குகிறார். அதன் பிறகு பார்த்தீர்களானால் 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்திலே புதன், 7ஆம் இடத்திலே எட்டாம் இடத்திலே குருவும் சூரியனும், 9ஆம் இடத்திலே கேது, சந்திரன், சுக்கிரன். இப்படித்தான் இந்த கிரக நிலை இருக்கிறது. உங்கள் ராசாதிபதியை பார்க்க வேண்டும். அந்த ராசாதிபதி குரு பகவான் அஷ்டம குருவாக விளங்குகிறார். மறைவு ஸ்தானம் 8ஆம் இடம் இல்லையா? இருந்தாலும் மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ், நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ். என்னது? அவர் அஷ்டம குருவாக இருந்தாலும் அந்த வீடு உச்ச வீடு. அவருடன் குரு சூரிய பகவான் வந்து சேர்ந்திருக்கிறார் ஆடி மாதத்திலே. அப்போ 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன? மறைவு ஸ்தானம், மறைமுகஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள், மறைந்த பொருள் திரும்பி வருதல், மறைமுக எதிர்ப்பாளர்கள் மூலமாக நன்மை நடப்பது, இதெல்லாமே நடக்கும். 8ஆம் இடத்துக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். புதையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் புதையல்லாம் மறைஞ்சு தானே இருக்கும், அதுவும் 8ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் என்ன நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அப்படி தானே கேட்குறீங்க? சொல்கிறேன் இருங்க. அஷ்டம குருவாக இருந்தாலும் அவர் சூரியனுடன் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை கொடுக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துக்கு அந்த கஜகேசரி யோகம் வந்துடுது. எப்போ? இந்த ஆடி மாதம் முழுவதும் மட்டுமே. ஆடி மாதம் மட்டும்தான், தொடர்ந்து இருக்கும்னு நினைக்காதீங்க. அப்போ என்ன நடக்கும்? இந்த ஆடி மாதம் தொடங்கியவுடன் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, அவங்களாம் கொஞ்சம் விலகிடுவாங்க. அவங்களுக்கு வேறு பிரச்சனை வந்துடும், அவங்க போயிடுவாங்க. இது ஒன்று நடக்கும். திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அப்போ எப்படி? பார்க்காதவங்களை மீட் பண்ணுவீங்க ஆடி மாதத்தில், சந்திக்காதவர்கள். அவருக்கு நல்ல பெரிய லெவலில் வந்திருப்பாங்க. இப்போ சந்திக்கும் போது ஒருத்தர் பேசும்போது அவர்கள் மூலியமாக உதவி கிடைக்கும். அதுதான் திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள். அப்போ எப்படி சொல்லலாம்? ஒரு இடம் போகிறீங்க, ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்க. நம்ம நாட்டில் தான் லாட்ரி சீட் இல்லை, மற்ற நாட்டிலாம் இருக்குது, மற்ற இடத்துலலாம் இருக்குது. ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்க, அதில் வரக்கூடிய வாய்ப்புகள், வருமானங்கள் வரும். லாட்ரி சீட்டில் வந்தால் தான் திடீர் அதிர்ஷ்டம் இல்லை. போட்டி பந்தயங்களை கலந்தும் கூட திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும். புதிய லோகம் மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பத்து வந்து சேரும். உங்கள் பேரை நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ பெரிய அபரிதமான ஒரு செல்வ சேர்க்கை ஏற்பட்டுடும். அப்போது உங்களுக்கு எனக்கு இது மாதிரி வந்ததுப்பா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நான் கஷ்டமான நேரத்தில் நீ உதவி பண்ணியிருக்கேன், இப்போ நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது, வச்சுக்கோ, நானே விரும்பி தரேன், உதவி பண்ணிக்கோ, ஓரளவுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், இல்லை அதிகமாக கொடுத்தாக்கா ஒரு கடன் மாதிரி வச்சுக்கோ, மெல்லமாக கொடு திருப்பி கொடு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அந்த திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியதான். அடுத்ததாக மறைந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது ஏற்கனவே காணாமல் போன பொருட்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சிலர் கிடைக்கிற வாய்ப்புகள் வரும். நம்ம மறந்துடுவோம். நல்லா கேட்டுங்க, ஒரு பொருள் காணா போச்சுன்னா அது திருடப்பட்டு இருந்தால் கிடைக்காது. ஒன்று திருடப்படணும், இல்லைன்னா தொலைந்து போயிருக்கணும். தொலைந்து போனது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் வீட்டிலேயே எங்கள் மூலையில் கிடச்சிருக்கும், நீங்கள் அந்த இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பையில் இருந்திருக்கும், அந்த பையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வீடை சுத்தம் பண்ணணும் போதும் வரும்னா, இது எல்லாருக்குமே நடந்த விஷயந்தான். இப்போ இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம காணப்போன பொருள் அந்த பையில் இருக்கும், நம்மளுக்கே தெரியாது, நம்ம அந்த பையில் போட்டு வச்சுருந்துருப்போம். ஏதோ ஒன்றுக்காக நம்ம சுத்தம் பண்ணும்போது கிடைக்கும்போது கிடைக்கும். பையில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மேலே பரன்னு சொல்லுவோமே, லேப்ஸ், அந்த மாதிரி அதில் கிடைக்கும், மூட்டையில் கிடைக்கும், பையில் கிடைக்கும், மறைவான இடத்துல இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அது இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறேன். அப்படி கிடைக்கும்.
இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக 4ஆம் இடத்திலே சனி பகவான் விளங்கி வருகிறபடியால் நட்பு உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும். நெருங்கிய உறவுகள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், விலகி போகும் உங்களுடைய செயலால். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், நல்லது நடந்துக்கணும். நம்ம இந்த உறவு நமக்கு வேணும்னா அந்த உறவுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உறவு நீடிக்கும். இல்லைன்னா உறவு விலகி போயிடும். அதனால் நஷ்டம் உங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எது எப்படி இருந்தாலுமே தைரியத்தால் செய்கிற விஷயங்கள், துணிச்சலாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். இது இல்லாமல் கணவன்மை உறவுலையும் இந்த ஆடி மாதத்தில் சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதில் கொஞ்சம் தற்காலிக பிரிவும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. பூமி மனை சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும். வீடு கட்ட ஆரம்பித்திருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தாமதமாகும். ஏதோ ஒரு வகையில் தாமதத்தை கொடுக்கும். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் தந்தையார் உடலில் கவனமாக இருக்கணும். தந்தையாருக்கு சில கஷ்டங்கள் வந்து போகும், அது கவனமாக பார்த்துக்கணும். இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் தான். அந்த குருவுக்கு முருகன் தான் அதிதேவதை. அப்போ உங்கள் ராசிக்கு ஏற்ற அந்த குரு வழிபாடு வைக்கின்றது. ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து வரலாம். நீங்கள் மௌன விரதம் கண்டிப்பாக வியாழக்கிழமையில் இருக்கணும் அந்த குருவுக்காக. அந்த வியாழக்கிழமையிலேயே முருகர் வழிபாடு விசேஷம். அது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது, உணவு, உடை இதெல்லாமே கொடுத்துட்டு வரலாம். உண்மையில் இனிப்பு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. குழந்தைங்களுக்கு அது தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி, நீங்கள் இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இருக்க போது எது வந்தாலும் 6 முறை யோசித்து நிதான போக்கை கடைபிடித்தீர்களானால் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லா நலன் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.